புதுவைக்கான புதிய விடியலை தேடி என்ஆர் பிஜேபி அட்டூழியங்களை புதுவை மக்களிடம் எடுத்து சொல்லும் விதமாக காங்கிரஸ் தலைவர்கள் முன்னெடுத்து சென்ற நடைப்பயணமே வாக் ஃபார் புதுச்சேரி. அரியாங்குப்பம் தொகுதியில் 31/1/2026 11வது நாளாக சனிக்கிழமையன்று காலை 7 மணி அளவில் தேங்காய் திட்டு மாரியம்மன் கோவில் அருகே பிரம்மாண்டமாக துவங்கியது. வாக் ஃபார் புதுச்சேரி நடைப்பயணத்தை மாநில பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார தலைவர் ஐயப்பன் மற்றும் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கொடியேற்றி துவங்கி வைத்தனர். பொதுச் செயலாளர் காங்கேயன், சுப்பராயன் மற்றும் பொன்னி ஆகியோர் முக்கிய பங்கு வகித்தனர். மேலும் இந்த நடைப்பயணத்தில் காங்கிரஸ் தலைவர் வி வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் வி நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் எம் வைத்தியநாதன், சீனியர் துணைத் தலைவர் PK தேவதாஸ், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா RKR அனந்தராமன், SC/ST பிரிவு தலைவர் ஜெயபாலன், அகில இந்திய காங்கிரஸ் ஊடகத்துறை தலைவர் பவன் கேரா, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பேச்சாளர் டாலி சர்மா, அகில இந்திய காங்கிரஸ் SC பிரிவு ஒருங்கிணைப்பாளர் ஹர்ஷிதா காந்தி உள்ளிட்ட PCC மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வாக் ஃபார் புதுச்சேரி நடைப்பயணத்தில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வை மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா ஒருங்கிணைத்திருந்தார். காங்கிரஸ் தலைவர்களை பொதுமக்கள் ஆரத்தி மற்றும் மாலை அணிவித்து மனநிறைவோடு வரவேற்ற நிலையில் அதேபோல் ஏராளமான இளைஞர்கள் தன்னெழுச்சியோடு கலந்து கொண்டது காங்கிரஸ் கட்சி மீது அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடாகவே பார்க்கப்பட்டது. நடைப்பயணத்தின் போது சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் சிலைக்கு மாலை அணிவித்து தலைவர்கள் மரியாதை செய்தது குறிப்பிடத்தக்கது. புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.